இது கோல்கட் விளம்பரத்துக்கு கொடுக்குற மாதிரி விளம்பரம். இயேசு அழைக்கிறார், இயேசு சகலமும் குணமாக்குவார், ஏன் கொடுக்குறீங்க? அது அப்படின்னா திருப்பூரில் சின்னக்கரை பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கினா அந்த இடம் குளத்துக்குள்ளே இருக்குது. ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சைடில் முழுக்க இன்றைய பாலியல் புகார் போக்சோ வழக்குகள் அப்படின்னு போடுறாங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குதுன்னு சொல்கிறான். இதை மையமாக வச்சு தான் மத்திய உள்துறை அமைச்சரிடம் அதிகாரப்பூர்வ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் JS கிஷோர்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்காங்க. இந்து முன்னணியின் மாநில தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழக அரசுடைய சட்டம் சீர்குலைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறார். எதனால் இந்த கடிதம்? பொதுவாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது இந்து முன்னணியோட குற்றச்சாட்டு. சரி, அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் நிறைய பயங்கரவாதிகள் கைது செஞ்சிட்ருக்கிறாங்க. சரி, இந்த கைது செய்கிற பயங்கரவாதிகள் பூரா மத்திய அரசினுடைய தேசிய புலனாய்வு முகவை NIA தான் கைது பண்ணுறாங்க. தமிழ்நாடுடைய காவல்துறை கைது பண்ணல. நிறைய இடங்களில் சைத்தியம் திட்டியதாகவும் நிறையா சம்பவங்கள். கடைசியாக நடந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு 2022 நடந்த ஒரு குண்டு வெடிப்பில் ஜமேஷா முபீன் என்பவர் மனித வெடிகுண்டாக செத்தார். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு எடுத்துக்காட்டு. அது விசாரணையில் பின்னணியில் கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோ வெடிமருந்துக்கு கைப்பற்றிருக்கிறாங்க. அப்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு தான் ஒன்று. அதுபோக நிறைய நக்சல்கள் ஊடுருவிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது போதைப் பொருள். தமிழகத்தில் அளவில்லாத போதைப் பொருள் நடைமாடி கொண்டிருக்கின்றது. இவங்க கஞ்சாவை எடுத்து சொல்கிறாங்க. கஞ்சா இல்லாமல் நிறைய மத்தப்பட்டவன் தயார் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை இருக்குது, மத்தப்பட்டவன் தயார் பண்ணுற தொழிற்சாலை இருக்குது. அந்த சட்டம் தினம் கொலைகள். ஒரு பக்கத்தில் ஒரு பத்திரிக்கை எடுத்தோன்னா தினசரி கொலைகள் நடக்காத நாளே கிடையாது. அந்தளவுக்கு கொலைகள் நிறைய நடந்துகிட்ருக்குது. இந்த அரசாங்கம் வேறு கவனம் இருக்குது. வேறு மொழி பிரச்சனைன்னு சொல்லி திசை திருப்பி, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், தினசரி பாலியல் வன்கொடுமை நடந்துட்டுருக்குது. ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சைடில் முழுக்க இன்றைய பாலியல் புகார் போக்சோ வழக்குகள் அப்படின்னு போடுறாங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குதுன்னு சொல்கிறான். இதை மையமாக வச்சு தான் மத்திய உள்துறை அமைச்சரிடம் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த அரசாங்கத்து உளவுத்துறையும் காவல்துறையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புகார் கொடுத்துருக்குறோம். இதுக்கு நிறைய ஆதாரம் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குறோம். சரி. ஆளுகின்ற தமிழக அரசு, திமுக அரசு மதசார்பை இல்லாத அரசு ஆட்சி நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானே? அதாவது இந்த ரம்ஜான் மாதத்துக்கு கிட்டத்தட்ட 6000 மெட்ரிக் டன்னுக்கு மேலே அரிசி இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தேவையில்லை. கடந்த ஆண்டோட இந்த 30% அரிசி கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும், யாருக்கு வேணால் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி கொடுக்குறது? அப்போ நம்ம ஆடி மாதம் வருது, அம்மனுக்கு குழு ஊற்றணும், கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய இந்துக்கள் பண்டிகை கொடுக்கல. இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 1000 கோடி ரூபாய் கோயில்களுக்கு கொடுக்குறேன், கொடுக்கல. அஜ்ஜுக்கு தனியாக இப்போ ஏற்கனவே ஒரு அஜ்ஜுக்கு ஒரு இல்லம் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னொரு இல்லம் எது கட்டுறாங்க? அப்போ இது ஒரு மதத்துக்கு சார்பாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க மதசார்பின்மை என்கிற பேர் பொய். இவங்க ஒரு மதத்தை சார்ந்து தான் இருக்கிறாங்க. ஒரு மதசார்பின்மை எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும். இவங்க இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு தான் எல்லாமே தேடி செய்கிறாங்க. இந்து மதத்தில் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு கோவிலை கட்டியிருக்குதா? நம்முடைய கேள்வியை, ஒரு கோவிலாவது கட்டியிருக்குதா அந்த கேள்வி. இருக்கிற நிறையா அறநிலையத்தில் இருக்கிற கோயில்களுக்கு சிதிலமடைஞ்சு கிடக்குது. அதுக்கு ஒரு கால பூஜை கூட நடக்காமல் இருக்குது. இவங்க ஒரு 1000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதுவுமே மக்கள் வேறு பணத்தில், அரசாங்கம் பணம் செலவு பண்ணவே இல்லை. இஸ்லாமியருக்கு இவ்வளோ பணம் கொடுக்குது, கிறிஸ்தவருக்கு இவ்வளோ பணம் கொடுக்குது. கிறிஸ்தவருடைய சர்ச்சுகள் புனர் நிர்மாணம் பண்ணுறதுக்கு 10 கோடி ரூபா பணம் ஒதுக்குறாங்க.
ஆனால் அதுலேருந்து வருமானத்தை இந்த அரசாங்கம் எடுக்கலை. சர்ச்சிலேருந்து வருமானத்தை எடுக்கவே இல்லை. அதே மாதிரி மசூதிகளுக்கு வந்து வருமானத்தை எடுக்கலை. ஆனால் அவங்களுக்கு அஞ்சுக்கு பணம் தராங்க, அரிசிக்கு பணம் தராங்க. ஆனால் இந்து கோயிலுடைய வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஆனால் இந்துக்களுக்கு வரி விதிக்கிறாங்க. அப்படி தான் குற்றச்சாட்டு நம்முடைய குற்றச்சாட்டு வந்து இந்த அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் இல்லை, இந்துக்களுக்கு மட்டும் விரோதமான அரசாங்கமாக இருக்குது நாம் சொல்கிறோம். சரி, அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக மாற்றுவதற்காக இந்து முன்னணி முயற்சிக்கிறதுங்களா? இல்லை, இது கேள்வியே முதல்ல தப்பு. இந்து முன்னணி ஒன்றுமே அங்கே செய்யலை. ஒரே ஒரு போராட்டம் மட்டும்தான் அறிவிச்சது. இதுக்கெல்லாம் யார் காரணம் என்பது ஒவ்வொரு ஆராயணும். இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு. அங்கே நூற்றுக்கணக்கான வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தர்கா இருக்குது, அதுக்கான வழக்கு நடந்திருக்குது. அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு முருகன் மலைன்னு சொல்லிட்டாங்க. தர்காவுக்கு போகிறவங்க வழிபட்டுருக்குறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் தர்கா வழிபடுற காரணத்தினால மேலே இருக்கிற தீபத்தூரில் தீபமேத்தல் தான் பிரச்சனை. அப்போ தீபத்தூரில் தீபமேத்தல், ஏன்னா முருகப்பெருமானுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை. அந்த கார்த்திகை தீபம் கூட ஏற்ற முடியலன்னா என்ன அந்த மலை நம்ம மலையா? இந்த கேள்வி, இதனுடைய கேள்வி தான். நாம் சொல்கிற விஷயம், கார்த்திகை தீபத்தூண் இருக்குது, அந்த தூணில் ஏற்றணும். இதுதான் நம்மளுக்கு கடந்த 30 ஆண்டு கால போராட்டம். ஆனால் இப்போ எதுக்குனால பிரச்சனை வந்துச்சு, யாருனால வந்துச்சு அப்படின்னு முதல்ல ஆராயணும். சரி, இஸ்லாமியர்கள் சில அடிப்படைவாதிகள் அங்கே போய் ஒரு போர்டு வைக்கிறான். என்ன போர்டு வைக்கிறா? சிக்கந்தர் மலை அப்படின்னு போர்டு வைக்கிறான். அதே அரசாங்கம் எடுக்குது. முதல்ல பிரச்சனை எப்படி வந்து சிக்கந்தர் மலை போகும் வழி அப்படின்னு போர்டு வைக்கிறான். அந்த மலை உலகமே தெரியும், திருப்பரங்குன்ற மலை முருகன் மலை. அது எப்படி சிக்கந்தர் மலையாக மாறும்? பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது, விருதுநகர்லேருந்து ஒரு 20 பேர் வராங்க, வந்து கந்தூரி நடத்தணும்னு சொல்கிறாங்க. கந்தூரி என்பது அவங்களுடைய பழக்கம். அது கந்தூரி வந்து அந்த தர்காவில் வந்து கந்தூரி விழா நடத்தணும், ஆடு கோழி வெட்டணும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அரசாங்கம் அனுமதிக்கல. ஏன்னு சொன்னால் இந்த தர்காவில் கிடையாது, இத்தனை ஆண்டு காலமாக மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்து மணி ஒன்றும் பண்ணலை. போர்டு வச்சப்போ இந்து மணி ஒன்றும் பண்ணலை, இதுவும் ஒன்றும் பண்ணலை. ரெண்டாவது, அவங்க ஒரு கூட்டமைப்பு வைக்கிறாங்க, அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசியலமைப்பு. அந்த எஸ்டிபிஐ ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் இந்த மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு சொல்லி. அப்போது பிரச்சனைக்கு யார் காரணம்? எஸ்டிபிஐ தான் காரணம். அதிமுக கூட்டத்துக்கு எஸ்டிபிஐ தான் காரணம். அப்போது எஸ்டிபிஐ அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் அனைத்து ஜமாத்து கூப்பிட்டு மறுபடியும் ஒரு விழா எடுக்க போகணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க, மேலே போகிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரட்டிட்டு ஒரு தோளில் ஆட்டை போட்டுக்கிட்டு அங்கே மேலே ஏறணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முன்னாடி போகவே இல்லை. அப்போ இந்த அரசாங்கம் அவங்க மேலே வழக்கு போடல, அவங்களை கைது பண்ணல. முதல்ல அரசாங்கம் தான் குற்றச்சாட்டுனாங்க. அப்போது ஆட்டை போட்டு தோளில் பண்ணி பொழுது வரைக்கும் சுற்றி அப்புறம் அரசாங்க காவல்துறையெல்லாம் பேசி அந்த விழா நடத்தலை. அதற்கு பிறகு திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்ச அப்துல் சமத் என்ற மணப்பாறையினுடைய தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ அப்துல் சமத் போகிறாரு. கேட்டால் என்ன சொல்கிறார்? வக்பு வாரியம், வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் இருக்குன்னு சொல்கிறார். எந்த ஆதாரத்துலையும் வக்பு வாரியத்துக்கு இடமான கிடையாது. அந்த அங்கே இருக்கின்ற 14 சென்ட் இடம் அந்த தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காது, வக்பு வாரியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவர் போய் பார்க்க போனார். அதற்கு பிறகு வந்து நவாஸ் கனிங்கிற ராமநாதபுரத்துடைய எம்பி அங்கே போய் அவர் கூட வந்தவங்களாம் மாமிசம் சாப்பிட்றாங்க. கீழே அவர் சொல்கிறார், நாங்கள் மேலே போய் சாப்பிட போகிறோன்னு சொல்லி போகிறார். அவர் சொல்கிறார், நான் வக்பு வாரியத்துடைய தலைவர் போகிறேன் அப்படிங்கிறார். இப்போது இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில் அங்கே மேலே போனவங்க போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. எங்கே சாப்பிட்றாங்க? தர்காவில் சாப்பிடல, மேலே இருக்கின்ற காசி விஸ்வநாதர் கோவில் போகிற வழி இருக்குது. மேலே இருக்கின்ற காசி விஸ்வநாதர், காசிக்கு நிகரான ஒரு மேலே ஒரு கோயில் இருக்குது, விஸ்வநாதர் கோயில். நக்கீரர் பாடல் திருமுருகாற்றுப்படை பாடின ஸ்தலம் இருக்குது. அங்கே ஒரு சித்தர் வாழ்ந்ததோடு இருக்குது. அங்கே ஒரு இது சுனை இருக்குது. அது காசிக்கு நிகரான நீர் சொல்கிறாங்க. அதுக்கு போகிற வழியில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் யாருமே கேட்கல. சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சிக்கந்தர் மலையில் காடு வெட்டணும், கந்தூரி வெட்டணும், கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கண்டித்து முருகன் மலையை காப்பாற்றணும் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டுமே இந்து மணி அறிவிச்சது. இதில் எப்படி இந்து மணி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுச்சு? அப்போ இந்த அரசாங்கம் இந்து மணி யாரெல்லாம் கைது பண்ணாங்க அப்படின்னு பட்டியல் கொடுக்கணும். இந்த
அதுவும் இல்லாமல் இடையில அங்கே சமணர் படுகை, அந்த மலையில், அந்த மலையில் வந்து சமணர்கள் வாழ்ந்ததாக அங்கே குகை இருக்குது. சமணர் படுகையில் அங்கே இருக்கிற எழுத்தெல்லாம் இருக்குது. அது பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டான். அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வச்சுக்கிறாங்க. அவங்க புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணிக்க, அவனை கைது பண்ணல. பச்சை பெயிண்ட் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு மலையை பச்சை பெயிண்ட் அடித்து சிக்கந்தர் மலையாக மாற்றுவேன்னு சொன்னது யார்? அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். இந்துமணி குற்றம் சாட்டுது. போராட்டம் அறிவிச்சதுனால தான் இப்போ இந்துமணி வந்து கலவரம் சொல்கிற. இந்துமணி ஒன்றுமே பண்ணலையே. வர ஜூன் 22 மதுரையில் இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. எதற்காக இந்த மாநாடு? இது வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சமீப காலமாக இந்த மலைகள்லாம் இருக்கிற இடத்துல மலைகள்லாம் வந்து மதம் மாற்றி மலைகளில் பேரை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் முஸ்லீம்கள், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள். அந்த சென்னை பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, பிரிங்கி மலை. இந்த பிரிங்கி முனிவர் வாழ்ந்த பூமி. அந்த மலையை பேர் மாற்றிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னி மலை. அந்த சென்னி மலை வந்து அங்கே ஒரு கிறிஸ்துவ முன்னணியின் ஒருத்தர் ஜோசப் சரவணன் ஒரு ஆள், ஒரு பாதிரியார் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி சென்னி மலையை கல்வாரி மலையாக மாற்றுவோன்னு சொல்கிறான். இயேசு மலையாக மாற்றுவோன்னு சொல்கிறான். எங்கே? மலை அடிவாரத்தில் ஒரு கூட்டம் போட்டு. 3000 ஆண்டு பழமையான சென்னிமலை ஆண்டவர், சிறகிரி ஆண்டவர் வாழ்ந்த பூமி. இது எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே சுயம்பு இருக்கிற முருகப்பெருமான் இருக்கிறாரு. அங்கே 3000 வருஷம் பழமையான வேல் இருக்குது. இந்த மலை எவ்வளோ பிரபலமான மலை, சென்னிமலைக்கு எவ்வளோ புகழ்பெற்ற மலை. இந்த மலையை வந்து கிறிஸ்துவ மலையாக மாற்றுவேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாட்டில் தைரியம் வந்திருக்குது. அது மாத்திரமில்லை, பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை, அந்த மலைக்கு ஒரு மேகமலை. அந்த மலையை ஒரு சர்ச் ஒன்று மேலே சட்டவிரோதமான ஒரு சர்ச்சை கட்டி அதை வந்து மோரியா மலைன்னு மாற்றிட்டான் பேர் கூகுளில். அப்போ அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலை இப்போது எல்லா முருகன் கோயிலையும் குறி வைக்கிறார்கள். இந்த முருகன் மலை ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் வந்து மலையை மாற்றோன்னு சொல்கிறான், ஒரு பக்கம் சிக்கந்தர் மலையை மாற்றோன்னு சொல்கிறான். அப்போது இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் முருக பக்தரில் ஒன்று சேரணும். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான முருகபக்தர்கள் இருக்கிறாங்க. முருகபக்தர்களை இந்து முன்னணி வேண்டுகோள் எடுத்திருக்கு. நம்முடைய மாநிலத்தில் அறிவிச்சது ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்குது, முருகபக்தர்கள் மாநாடு. நாங்கள் வேறு யாருக்கு எதிரான மாநாடு கிடையாது. நாங்களும் ஒன்றா நிற்கிறோம். இந்த முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும். திருப்பரங்குன்றம் மாத்திரமில்லை, சென்னிமலை மாத்திரமில்லை, எந்த மலையுமே மதம் மாற்றுவதற்கும் பேர் மாற்றுவதற்கும் அனுமதிக்க முடியாது. இந்த முருகனுடைய வேல் எடுத்துட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம். எப்படி? எல்லாம் வாங்க, முருகபக்தரில் வாங்க. யாரெல்லாம் காவடி குழு வச்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் பாத யாத்திரை குழு வச்சுருக்காங்க, யாரெல்லாம் அன்னதான குழு வச்சுருக்காங்க, எல்லா முருக பக்தரை சேர்த்து 5 லட்சம் பேர் வரணும்னு சொல்கிறோம். எதுக்காக? நம்முடைய ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக, தவிர இது யாருக்கு எதிரானது கிடையாது. முழுக்க இது புரிஞ்சுக்கணும். 5 லட்சம் பேர் சேர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் மாத்திரமில்லை, தமிழ்நாட்டில் எல்லா முருகன் கோயிலையும் காப்பாற்றுவதற்காக இந்த மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ இந்துக்களோட வழிபாட்டுக்கு எதிராகவும் இந்துக்களோட விழாக்களுக்கு எதிராகவும் தமிழக அரசு செயல்படுவதாக நீங்கள் கூறுற மாதிரி இருக்குது. அப்படி தான் செயல்படுறாங்களா? உண்மை. நேற்றைய முன்தினம் திண்டுக்கல்லில் அங்கே பத்மகிரீஸ்வரர் கோயில் இருக்குது. திண்டுக்கல் மலைக்கோட்டை மேலே பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் இருக்குது. திப்பு சுல்தான் காலத்தில் அந்த கோவில் இருக்கின்ற விக்கிரகம் எடுத்து வேற வச்சுட்டாங்க. கோவில் மட்டும்தான் அங்கே இருக்குது, சாமி இல்லை. அந்த கோவிலுக்காக ஒரு பத்மகிரீஸ்வரருக்காக அந்த ஆன்மீக மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாடு நடத்துவதற்காக நிறைய துறவிகளுடைய வராங்க. வர ஏப்ரல் 27ஆம் தேதி மாநாடு நடக்குது. அதற்காக எல்லா பக்கம் சோர்வாசம் எழுதிக்கிறாங்க. ஆன்மீக மாநாடு, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் அந்த மேலே வீட்டிற்குன்னு சொல்லி ஆன்மீக மாநாடுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க சோர்வாசகம். அங்கே அந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவுடைய கவர்னர் மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர்றார். அவர் பேர் எழுதியிருக்கிறாங்க, துறவியார் பேருடைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் காவல்துறை ஆட்களை வைத்து அத்தனை சுவரையும் அழித்து விட்டார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அது இந்துக்களுக்கு விரோதமான அரசு தான் இது. இப்போது எல்லா கட்சிக்காரும் எழுதுகிறாங்க, சோர்வாசம் விளம்பரம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இது எதுக்கு? ஆன்மீக மாநாட்டில் ஆன்மீக நிகழ்ச்சியை இவர்களே எதிர்க்கிறாங்க இந்த திமுக அரசு. அப்போ இது ஹிந்துக்களுடைய விரோதமான அரசு. அது மாத்திரம் உதாரணம் சொல்ல முடியாது. நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க.
கோயில்களுக்கு போகிறதுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, கூட்டம் வரக்கூடாதுக்கான கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, நிறையா கோயில்களுடைய ஆகம விதிகளுக்கு இடையூறு பண்ணுறாங்க. அப்போ இந்த அரசாங்கம் இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகளையும் இத்தனை இது செய்கிறாங்க, மற்ற மதங்களுக்கு செய்கிறதில்ல. அதனால் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுது, இந்து முன்னணியை பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுது. தற்போது தமிழகத்தில் மதம் மாற்றம் அதிகமாக இருக்கிறதாகவும் கூறுறீங்க. அதாவது ஒருவர் அவர்கள் விருப்பப்பட்டு தான் மதம் மாறுறாங்க, யாருடைய வற்புறுத்தலினாலையும் மதம் மாறுறதுல இல்லை. அது எப்படி மதம் மாற்றம் ஆகும்? சரி, விருப்பப்பட்டு மதம் மாற்றலாம், ஆனால் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது. சரி, இப்போது விருப்பப்பட்டு மாறுறவங்களுக்கு எதுக்கு மத மாற்றம் பிரச்சாரம் செய்யணும்? இப்போ நாம் எங்காச்சும் இந்துக்கள் போய் யாராவது ஒரு முஸ்லீம் தெருவிலையோ கிறிஸ்தவ தெருவிலையோ போய் முருகன் அழைக்கிறார், முருகனை கும்பிட்டால் உங்களுக்கு சகலமும் கிடைக்கும், முருகப்படுவது தான் கடவுள், பெரிய கடவுள், வாருங்கள் எங்காச்சும் பிரச்சாரம் பண்ணுறோமா? இல்லை. ஏன் இயேசு அழைக்கிறார், இயேசுவை கும்பிட்டால் சுபிட்சம் உண்டாகும், முடவன் நடக்கிறான், குருடம் பார்க்குறான், இயேசு தான் உனக்கு சகலமும் விடுவிப்பார், ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? இப்போது மதம் அவங்க தனிப்பட்ட விருப்பம் தானே, ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க? இது கோல்கட்டு விளம்பரத்துக்கு கொடுக்குற மாதிரி விளம்பரம், இயேசு அழைக்கிறார், இயேசு சகலமும் குணமாக்குவார், ஏன் கொடுக்குறீங்க? அது அப்படின்னா கிறிஸ்தவ ஏன் இந்துக்கள் மத்தியில் வந்து கொடுக்குறாங்க? ஏன் இலவசமாக குரான் கொடுக்குறாங்க? குரான் கொண்டாந்து எல்லா புத்தக கண்காட்சியிலையும் முன்னாடி ஏன் குரான் கொடுக்குறாங்க? இயேசு குரானை படித்து பாருங்கள், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள் ஏன் கூப்பிட்றாங்க? அப்போ அவங்கவுங்க விருப்பம்தான், ஏன் கட்டாயப்படுத்துகிறீங்க? திணிக்கிறாங்க. நிறைய இடங்கள் இருந்தாங்க, படித்தாகணும் இருந்தாங்க, கேளுங்க. சில இடங்கள் சொல்கிறாங்க நீங்கள் பிசாசை வழிபடுவர்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தகராறு வருது. 25 பேர் 30 பேர் குரூப்பாக வேறு ஊரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது தமிழக அரசு தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க தனிப்பட்ட விருப்பம், மதம் மாற்றுவது அவங்க விருப்பம், ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க? சரி, நாங்கள் ஒரு புஸ்தகம் எடுத்துக்கிறோம், பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம், ஏதாவது ஒரு கிறிஸ்தவ தெருவிலையோ இஸ்லாமியர் தெருவழியாக கொண்டு இருந்தாங்க, நீங்கள் பகவத்கீதையை படித்து பாருங்கள், கந்த சஷ்டியை படித்து பாருங்கள் சொன்னால் இந்த அரசாங்கம் அனுமதிக்குமா? அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர உடனே சொல்லுவாங்க, சிறுபான்மை வழி அவங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுறாங்க, சிறுபான்மை பக்கம் ஏன் போகிறீங்கப்பாங்க. அப்போ பெரும்பான்மைக்கு போகலாமா? அதாவது ஒரு விஷயத்தை போகணும், ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற இந்த அரசாங்கம். அப்போது இந்த மதமாற்றம்ங்கிறது நடந்துகிட்ருக்குது. அப்போ தடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். மதமாற்றத்தினால என்னென்ன பிரச்சனை வரும்? ஒரு ஊரே பேர் மாறுது, அவங்களுடைய வம்சம் மாறுது, அவங்களோட ரத்தம் மாறுது, அவங்களுடைய பழக்கவழக்கம் மாறுது, கலாச்சாரம் மாறுது. அப்போ மதமாற்றத்தினால என்னென்னலாம் அச்சுறுத்தல் வந்திருக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஒரு தெருவில் மதமாற்றம் நடந்தாலும் அதிகமான இஸ்லாமியர் குடி வந்துட்டால் அந்த இடத்துல ஒரு தேர் திருவிழா போக முடியாது, விநாயகர் போக முடியாது, ஒரு சபாங்கூடி கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல முஸ்லீம்கள் பெரும்பான்மையிட்டாங்க, நீங்கள் இந்த வழி ஏன் போகிறீங்க அப்படின்ட்டு. மத மோதலுக்கு யார் வழி வகிக்கிறார்கள்? மதமாற்றம் தான் காரணம். அவங்க மதம் வழிபடுத்தோம், யாரும் தடுக்கலை, அவங்க உரிமை. எங்கள் மதத்தை மட்டும் ஏன் கிட்ட வர்றீங்க? சரி, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இதுதான் மதமாற்றம் நடக்குது. தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்துவ பாதிரியார் சொல்கிற கருத்து, இது கிறிஸ்துவருடைய ஆட்சி, கிறிஸ்துவர் போட்ட பிச்சைன்னு ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு பாதிரியார் சொல்கிறார், திமுக ஆட்சிக்கு கிறிஸ்துவர் போட்ட பிச்சைன்னு சொல்கிறார். அது மாதிரி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அப்போது இந்த நாட்டில் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவர் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா? முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா? இந்துக்கள் போடலையா? அப்போ இந்த அரசாங்கம் அப்படியே நடந்துக்குது. கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தான் சலுகை வாரி வாரி கொடுக்குறாங்க, இந்துக்களுக்கு எதுவும் செய்யலை. ஆனால் இந்த அரசாங்கத்தில் மதமாற்றம் அதிகரித்திருக்கின்றது. நிறைய சட்டவிரோதமான ஜபக்கூடங்கள். உதாரணத்துக்கு இங்கே திருப்பூரில் சின்னக்கரை பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கினா அந்த இடம் குளத்துக்குள்ளே இருக்குது, குட்டையில் இருக்கிற தகவல் உரிமை சட்டத்தில் அரசாங்கம் கொடுக்குது. அனுமதி வாங்கியிருக்கான எந்த வித அனுமதியும் வாங்கலை. அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது. அரசாங்கத்துடைய தகவல் உரிமை சட்டத்தில் கொடுத்துருக்கிறது இந்த தர்காவுக்கு அனுமதி வாங்கலை, குட்டைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் திரும்ப கட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்குற கேள்வி அரசாங்கத்திட்ட, அப்படி நம்ம குட்டைக்குள்ளே இருக்கிற கோயில் எத்தனை கோயில் இடிச்சுக்கிறீங்க? இப்போ திமுக அரசுக்கு வந்தப்போ ஏகப்பட்ட கோயில் இடித்து தான் நாங்கள் ஆதாரம் கொடுக்குறோம். கேட்டால் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க, நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க. 100 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச 1975க்கு பிறகு எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்கக்கூடாது, என்ன காரணம்னு சொல்லி 1993 வழிபாட்டு தல சட்டம் இருக்குது. அதையும் தாண்டி கோயம்புத்தூரில் முத்தனங்குளத்தில் 100 ஆண்டு பழமையான கோயில்களை இந்த அரசாங்கம் 8 கோயில் இடிச்சிருக்கு நான் குற்றம் சாட்டுறேன். அப்போது இவ்வளோ கோயிலை இடிச்சிருக்குது, இப்போ கட்டிகிட்டு இருக்குது, நிறுத்துக்குன்னு சொன்னால் நிறுத்த மாட்டேங்குது. அப்போ இந்துக்களுக்கு மட்டும் வழிபாட்டு உரிமையை மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறோம் இந்து முன்னணி. இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
நாங்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட பல்வேறு பணிகளுக்கு இடையிலே நீங்கள் இந்த நேர்காணமைக்கு வந்து எங்களுடைய இந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிண்ணா. நன்றி.